இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. 103 சங்கீதம் 2 உங்களுக்கு சொந்தமாக ஒரு வேதாகமம் இருந்தால் நீங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனெனில் உலகத்தில் உள்ள 1/3 மக்களிடம் வேதாகமம் கிடையாது. நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க அறிந்திருந்தால் உலகில் உள்ள 3 பில்லியன் மக்களை விட ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனெனில் அவர்களுக்கு வாசிக்கவே தெரியாது. நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் போது முழு சுகத்தோடும் பலத்தோடும் எழுந்திருந்தால் நீங்கள் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனெனில் பல மில்லியன் மக்கள் இந்த வார இறுதி வரை ஜீவிக்க மாட்டார்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் போரில் ஈடுபடாதிருந்தால், சிறைச்சாலையின் தனிமையை அனுபவியாதிருந்தால் நீங்கள் 500 மில்லியன் மக்களை காட்டிலும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் சபை ஆராதனைக்கு விடுதலையோடு எந்தவித பயமும் இல்லாமல் எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாமல் கர்த்தரை தொழுது கொள்ள செல்வீர்கள் என்றால் 3 பில்லியன் மக்களை விட நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கென்று ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்து, நீங்கள் தலை சாய்க்க ஒரு வீடு இருந்து, நீங்கள் அணிந்து கொள்ள நல்ல உடை இருந்தால் நீங்கள் உலகத்தில் உள்ள 75% மக்களை விட பணக்காரர்கள். உங்கள் மணி பர்ஸிலும் உங்கள் பேங்கிலும் உங்களுக்கென்று பணம் இருந்தால் நீங்கள் 8% பணக்காரர்களில் ஒருவர். உங்கள் பெற்றோர் உயிரோடு இன்னும் உங்களோடு இணைந்து இருந்தால் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். நீங்கள் உங்கள் தலையை உயர்த்தி கைகளை உயர்த்தி மகிழ்ச்சியோடு தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாய் ஆராதனை செய்தால் நீங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அநேகர் அந்த நன்றியுணர்வு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் ஒருவரின் கரத்தை பிடித்தோ அணைத்தோ அல்லது அவர்களது தோள்களை தொட்டோ ஆறுதல் படுத்துவீர்களானால் நீங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனெனில் நீங்கள் கர்த்தரின் அன்பை வெளிப்படுத்துகிறீர்கள். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட விசுவாசியாக இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். ஆம், எனக்கு அருமையானவர்களே, உலகில் எத்தனையோ பில்லியன் மக்கள் இருந்தும் தேவன் நம்மை அவருக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டாரே. நாம் எத்தனை பாக்கியவான்கள்! வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நாம் பிள்ளைகளாகும் பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. நாம் எத்தனை பாக்கியசாலிகள்! நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று நம்மை தேவன் தெரிந்து கொண்டாரே. அவர் எத்தனை நல்லவர்! தேவர்கள் என்று எத்தனையோ பெயர்களும் மார்க்கங்களும் இருந்தாலும் எத்தனையோ பேர் மாயையான தேவர்களை பின்பற்றி தங்கள் ஜீவனையே அதற்கு கொடுக்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்மை ஜீவனுள்ள தேவனை கண்டு கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் அவருக்கு சொந்தமாக நம்மை தெரிந்து கொள்ளவும் கிருபை அளித்தாரே. அவருடைய கிருபை எத்தனை பெரியது! ஆம் பிரியமானவர்களே, ஒன்றுக்கும் தகுதியில்லாத நம்மை ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ளும்படி கிருபை செய்த தேவனை நாம் நன்றியோடு ஆராதிப்போம். உங்களுடைய ஜெபத்தை கேட்டு புறம்பே தள்ளாமல் பதில் தருகிறாரே, அவர் எத்தனை நல்லவர்! ஆயிரமான நன்மைகளை நம்முடைய வாழ்வில் செய்த தேவன் எத்தனை நல்லவர்! அவருடைய நன்மைகளை சொல்லி துதிக்க 1000 நாவுகள் போதாது. அவரை மனதார துதிப்போம், நன்றி உடையவர்களாக ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த கர்த்தாவே ஸ்தோத்திரம். பயங்கரமான உலகிலே ஆண்டவரே, எத்தனையோ வியாதிகள் நிறைந்த இந்த உலகத்திலே அப்பா, எத்தனையோ விபத்துக்கள் நிறைந்த இந்த உலகத்திலே ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பத்திரமாய் கண்மணியை போல பாதுகாத்து வருகிறீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை கர்த்தாவை தெய்வமாக அறிந்து கொள்ளும்படியாக அப்படிப்பட்ட கர்த்தாவே ஸ்தோத்திர பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் செய்த நன்மைகளை எண்ணி அப்பா நாங்கள் ஆண்டவரே உம்மை ஒவ்வொரு நாளும் மனதார துதிக்க ஸ்தோத்தரிக்க அப்படிப்பட்ட கிருபைகளை என் தேவனை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.